தமிழ்நாட்டில் விவசாயம் முதல் வாகனம் ஓட்டுதல் வரை பல்வேறு துறைகளிலும் பெண்கள் சாதித்து வருகிறார்கள். அப்படி தாங்களும் முன்னேறி பிறருக்கும் வழிகாட்டும் பெண்கள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு இதோ. விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கத்தில் 20 பெண்கள் சேர்ந்து கரும்பு பரு நாற்றாங்கால் வளர்த்து அசத்தி வருகின்றனர். விவசாய பணிகளிலும் சாதிப்போம் என்று செயல் விளக்கம் தரும் இவர்கள் 30,000 கரும்பு பரு வளர்த்து விற்பனை செய்து வருகின்றனர். தமிழ்நாடு மட்டுமன்றி வெளிநாடுகளுக்கும் இவர்கள் கரும்பு பரு நாற்றாங்காலை விற்பனை செய்கின்றனர். விக்கிரவாண்டி பிளாக்ல உள்ள அத்தனை விவசாயிகளுக்கும் நாங்கள் சப்ளை பண்ணுறோம். வெளியூர்லேருந்து வந்து கேட்குறவங்களுக்கும் நாங்கள் சப்ளை பண்ணுறோம்ப்பா. நாங்கள் இது பெண்கள் மகளிர் திட்டத்தின் மூலயமா பெண்கள் சுய உதவி குழுக்கள் மூலயமாவே நாங்கள் நடத்துகிறோம்ப்பா. 20 லட்சம் ரூபாய் லோன் எங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரைச் சேர்ந்த MBA பட்டதாரியான சித்ரா மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் செண்பகத்தோப்பு பகுதியில் 25 ஏக்கரில் விவசாயம் செய்து வருகிறார். தென்னை, மா, கொய்யா, சப்போட்டா, கரும்பு உள்ளிட்ட பயிர்கள் விளைவித்து அசத்தி வருகிறார் சித்ரா. ஆண்கள் மட்டுமே தான் செய்யக்கூடிய வேலைகள்ன்ற மாதிரி நிர்ணயிக்கப்பட்ட சில வேலைகளில் அதையும் தகர்த்தெறியணும்னு சில வேலைகள் நானே டிராக்டர் வச்சு நானே உழுவேன். அதே மாதிரி விலங்கினங்கள் தொல்லையும் இருக்கும். மிருகங்கள் தொல்லை இருக்கும்போதும் நைட்டில் நானே என்னோடய காட்டை நான் பாதுகாக்கிற நோக்கத்தில் தனிமையில் நானே டிராக்டர் எடுத்துகிட்டு வள வருவேன். கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த விஜயா 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். பொதுமக்களின் உயிர்காக்கும் உன்னதமான தொழிலில் ஈடுபட்டு வரும் அவர் இப்பணி தனக்கு மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இரவு பகல் என சுழற்சி முறையில் இப்பணியை செய்து வரும் விஜயா தமிழ்நாட்டின் 2வது பெண் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் ஆவார். அவங்க சொந்தக்காரங்க வரதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்துட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப அப்ரிசியேஷன் பண்ணி தான் அனுப்புவாங்க எங்களை. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும், மன நிறைவாக இருக்கும். மதுரை அவனியாபுரம் அருகே உள்ள கிளாட்வே சிட்டி குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த தனலட்சுமி ஆரோக்கிய வாழ்விற்கு பாரம்பரிய மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி அரிசி, தினை, சாமை போன்ற சிறுதானியங்களை மதிப்பு கூட்டி உணவு மற்றும் சத்து மாவுகளாக தயாரித்து வருகிறார். மேலும் ஆவாரம்பூ, செம்பருத்தி, சங்குப்பூ, நித்திய கல்யாணி மூலிகை தேநீர் என தயாரித்து வெளிநாடுகளுக்கு அவர் ஏற்றுமதியும் செய்து வருகிறார். பழங்கள், காய்கறிகள், பூக்கள், கீரைகள் இது எல்லாத்தையுமே அடுத்த தலைமுறை, அதாவது குழந்தைகளுக்கு ரெடி டு ஈட் அண்ட் ரெடி டு குக் ஃபார்ம்ல நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். பெண்கள் கால் பதிக்காத துறைகளே இல்லை என்றளவில் மாநிலம் முழுவதும் சாதித்து வரும் பெண்களுக்கு தமிழ்நாடு அரசு உறுதுணையாக இருந்து வருகிறது. அவர்களுக்கு பல்வேறு பயிற்சிகளை அளித்து தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதோடு நிதி உதவி, மானியமும் வழங்கி ஊக்குவிப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.